இது வரல யாரும் வந்து பேசல. ஆயிடுச்சு 11 நாள் ஆயிடுச்சு. உள்ள போய் படுத்தா துரத்துறாங்க எங்களை. உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்தாலே எங்களை துரத்துறாங்க. நீங்க உள்ள உட்கார கூடாதுன்ட்டு. ஏன் சாப்பிடணும்னு கூட தோணலையப்பா. இல்ல நடுத்தூர்ல உட்காந்து இதெல்லாம் தேவையா சொல்லு. பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆகுறது? அவங்கள தெருவுல தீஞ்சு வந்துதான் போடணும். அப்படித்தானே இப்ப செய்யறத பார்த்தாக்கா. இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களும் பட்டியலினத்த மக்களும் தலித் மக்களும் எல்லாருமே இங்க பார்க்கலாம். நீங்க வீட்டில் உங்க பசங்க எல்லாம் தனியா விட்டுட்டு வந்து எப்படிமா இருக்கு? இருக்கிறோம்லம்மா, வேலை வேணும்ல, அதுக்கோசரம் நாளைக்கு அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்னு சொல்லு. ஐயா தான் மனசு வச்சு இறங்கி வந்து எங்களுக்காக ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். கிட்டத்தட்ட 11 நாளாக கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்கலாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க எதனால் போராடுறாங்க, அவங்களோட கோரிக்கை என்ன, அந்த போராட்டத்துக்கான முக்கிய காரணம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போய் அவங்கள்ட்ட பேசுவோம். மக்கள் போராடிட்டு இருக்கிற வரை எங்களுக்கு வேலை. நாங்கள் மக்களோடே நின்றுட்டு இருக்கோம். அவங்க வேலை தான் வேணும்ன்றாங்க, வேற ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி அவங்களுடைய பழைய சம்பளம் என்னவோ 23,000 அவங்க தரணும்னு கேட்குறாங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கை. நான் இந்த போராட்டம் எதுக்காக நடக்குது? நிரந்தரப்படுத்துறதுக்காக போராடிட்டு இருக்கோம். கடந்த 11 நாளாக போராடிட்டு இரவு பகலும் பார்க்காம போராடிட்டு கடந்த 16 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்கோம். இந்த நிர்வாகத்தில் தான் நம்ம சென்னை மாநகராட்சி கேட்டர் சென்னை மாநகராட்சியில் பணிபுரிஞ்சிருக்கோம். 16 வருஷமாக இரவும் பகலும் பார்க்காம வேலை செஞ்சுட்ருக்கோம். எங்களை எப்பயோ ஒரு நாள் நிரந்தரப்படுத்துவாங்கன்னு சொல்லி தான். எத்தனை வருஷம்? 16 வருஷமா? 16 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் கடுமையான வெயிலும் சரி மழையும் சரி பொருட்படுத்தாமல் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம். இல்லை, கோவிட் கொரோனா ஃபஸ்ட்டு அலையில் வெளியே போக முடியாத அளவுக்கு மக்களை நாங்கள் உயிர் காப்பாற்றிட்டு இருக்கோம். இது நீடிச்சுக்கிட்டே போனால் என்னக்கா ஆகும்? நீடிச்சுக்கிட்டே போனாக்கா அதை கன்ஃபார்மா நடத்துவாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுடைய வேண்டுகோள் பணி நிரந்தரம் படுத்துங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். சத்தியமா நீங்க நம்புவீங்களே நம்ப மாட்டீங்களா, பிச்சை தான் எடுக்கணும். இப்ப நாங்க ரோட்ல உக்காந்து எங்களுக்கு பிச்சை கேட்டா கூட ஐயா போடுவாரா இல்லன்னு தெரியல. மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கு நாங்க வேண்டுகோள் கேட்கிறோம். ஐயா, இந்த ஏழை ஜனங்களை பாருங்க. நாங்க பெண்கள், நாங்க இல்லாத கஷ்டம்லாம் இதுல பட்டிருக்கிறோம். நாங்க எவ்வளவோ உழைச்சிருக்கிறோம் உங்களுக்காக, ஜனங்களுக்காக உழைச்சிருக்கிறோம். நாங்க எதுவுமே கேட்கல. எங்களுடைய கோரிக்கை, எங்களை கான்ட்ராக்ட்ல போடாதீங்க. 15 வருஷம் 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை பணி நிரந்தரப்படுத்துங்க. எங்க இந்த பணி நிரந்தரம் தான் எங்களுடைய கோரிக்கை. ஏன் சாப்பிடணும்னு கூட தோணலையப்பா. வீட்டில் உங்க பசங்க எல்லாம் தனியா விட்டுட்டு வந்து எப்படிமா இருக்கு? இருக்கிறோம்லம்மா, வேலை வேணும்ல, அதுக்கோசரம் நாளைக்கு அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்னு சொல்லு. காலேஜுக்கு போவாங்க, காசு கேட்பாங்கம்மா. காசு போடணும் காலையில் எப்படி வரும்? நாங்களே 10 நாள் எங்கேயே உட்காந்துருக்கோம். காலையில் காசு வேணும்னா எப்படி வரும் சொல்லுவோம். நம்ம வேலைக்கு போனால் ஏதோ ஒன்று அவங்க இங்கே செஞ்சுக்கிட்டு போயினே இருப்போம். அது இல்லாத உக்காந்து இருக்கிறோம்மா. 11 நாளாக கஷ்டமாக இருக்குதுமா. எங்களை ஒதுக்கப்பட்ட மாதிரி பார்ப்பாங்க உங்க சொந்த சொந்தத்திலே. ஏன்னா போய் நீங்கள் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கொரோனா டைமில் எங்களை ஒதுக்கி நீங்கள் போய் சுத்தமாக வாங்கன்னு வாங்க உள்ள. அப்படியே வராது. போய் குளிச்சுட்டு துணி மாற்றின்னு வா உள்ள. இல்லை கை காலெல்லாம் அலும்பிட்டு வந்து துணியை மாற்றின்னு வா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சாப்பாடு போட வேணான்வாங்க எங்கள் வீட்டில். நீ போடாத அப்படின்னு. ஏன்னா குப்பியில் வேலை செஞ்சுட்டு வரீங்க அப்படின்ட்டு. ஒரு என்ன சொல்கிறது, அது எங்களுக்கு தொழில். அதுதான் எங்களுக்கு வருமானம், அதுதான் எங்களுக்கு பக்கபலம். அதனால நாங்கள் எல்லாமே பொருட்படுத்தாத நாங்கள் அதை செய்வோம். இப்போ அந்த வேலையை நாங்கள் இஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை இப்போ எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் கஷ்டப்படுறத தவிர வச்சு வேறு என்ன இருக்குது? எங்களுக்கு அந்த வேலை வந்துச்சுன்னா போதும். எங்களுக்கு நிரந்தர பணி கொடுத்துட்டா, பர்மனெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். கோடி ரூபாய்க்கு சமம். ப்ரைவேட்டே எங்களுக்கு வேண்டாம். அடுத்தவன் கையில் எங்களையும் பிடிச்சி கொடுக்குற சரிங்களா? 8 மாதம் 9 மாதத்தில் அரசியல் காலம். உங்களை ப்ரைவேட்டில் பிடிச்சி கொடுத்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்கள் ஆட்சி மாற்றம் வந்தால் ஒத்துப்பீங்களா? நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தானே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்கலையா? புதுசாக நாங்கள் வந்தால் உங்களுக்கு விடியல் போகிறோம்னு சொன்னீங்க. உங்கள் தேர்தல் வாக்கு 153. நீங்களே எடுத்து பாருங்கள், நான் வேணா தரேன், போட்டு பாருங்கள் சரிங்களா? அதை தான் நாங்கள் இப்போ கேட்டுட்ருக்கோம். இன்னும் 8 மாதம்தான்.
நீங்கள் நல்லது பண்ணிட்டு போங்க ஐயா. நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் இதை தான் கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வைக்கிறோம். ஐயா, இத்தனை பெண்கள் உங்களுக்கு தெய்வமாக போட்டுருவாங்க, புரியுதுங்களா? நாங்கள் வந்து திருடல கொள்ளையடிக்கல, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறோம். நாங்கள் சிஎம் சீட்டு கொடுங்க, எம்பி சீட்டு கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுங்க கேட்கணும். எங்கள் வேலையை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. அடுத்தவங்க கையில் எங்களையும் பிடிச்சி கொடுக்குறீங்க. கார்பரேட் முதலாளிகிட்ட எங்களுக்கு என்ன வேலை? எங்களுக்கு தேவையில்லை. நிர்வாகத்துக்கிட்ட சம்பளம் கொடுங்க, நிர்வாகத்தில் வேலை செய்யும். எத்தனை வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் நோய் நொடியும் நாங்கள் வேலை செஞ்சுக்கிறோம். எங்கள் வேலையை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கணும், அவ்வளோதான். வேற ஒண்ணுமே பிரதான கோரிக்கை இதுதான். இது வரல யாரும் வந்து பேசல. ஆயிடுச்சு 11 நாள் ஆயிடுச்சு. எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான், எல்லாம் பணக்காரங்க இல்லை. இவங்களாவது உள்ள உக்காந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் செய்யலாம். எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இப்போ தெருவில் வந்து உக்காந்து இருக்கிறோம். அப்போ என் பிள்ளைங்கெல்லாம் என்ன ஆகுறது? அவங்களாம் தெருவில் தீர்ந்து வந்து தான் போடணும். அப்படித்தானே இப்போ செய்யறத பார்த்தாக்கா. அன்னைக்கு வரும்போது வந்து சந்தோஷம் தான், ஓட்டை போடுங்க ஓட்டை போடுங்க, நாங்கள் உங்களை கெளிக்க வைக்கிறோம், உங்களுக்கு பணியாவது நாங்கள் நிரந்தரமாக பண்ணுறோம் அன்றவங்க இப்போ எதுக்கு மாற்றி மாற்றி பேசணும்? ராம்கி கான்ட்ராக்ட் அந்த நாளில் கொடுக்க வேண்டியது தானே ராம்கி கான்ட்ராக்ட். அப்போ இப்பயே மட்டும் எதுக்கு ராம்கி கான்ட்ராக்டுக்கு போக சொல்கிறாங்க சொல்லுங்க. அந்த ராம்கி இப்போ அந்த நிறுவனம் இடையில வந்து என்னக்கா ஆகும்? அதில் போய் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டா எப்பா இந்த வயசுக்கு போயிட்டு ராம்கி கான்ட்ராக்ட்ல போய் கஷ்டப்படுங்கன்னா யாரு கஷ்டப்படுவாங்க? வயசுனா அப்படியே இருக்குதா? எப்படிங்க இங்க இருக்கீங்க? கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்கீங்க. பெண்கள்லாம் எப்படி இங்க இருக்கீங்க? ஆமாப்பா, மழைப்பா. நேற்று நைட் எல்லாம் மழை, கோல்டு ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த மழையில வெயில். ஓ, ஒருத்தர் வராங்க அரசியல்வாதிங்க, அவங்களால கொஞ்ச நேரம் நிக்க கூட முடியல, வேர்த்து கொட்டிட்டே பேசுறாங்க எங்க கிட்ட. நாங்க அந்த 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 வேர்விலேயே நாங்க வந்து உட்கார ஒருத்தருக்கு இது பண்ணிக்கிட்டு இடம் பார்த்தாம படுக்கிறது எல்லாமே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பாத்ரூம்க்கு கஷ்டமா தான் இருக்கு. எதுக்கு சொல்லணும், லேடிஸ் படுற கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு இருக்குப்பா. அதான் நினைச்சேன் 2000 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு கழிவறை வசதி எப்படி இருக்கு? கழிவறை எல்லாம் உள்ளதான்ப்பா யூஸ் பண்றோம். ரெண்டு கழிவறை தான், 2 கழிவறை தான். போலீஸ்காரங்களும் அதுதான் யூஸ் பண்றாங்க, நாங்களும் அதுதான் யூஸ் பண்றோம். அந்த 2 கழிவறை அதுதான் நாங்க யூஸ் பண்றோம். வேற ஒண்ணுமே இல்லை. நாங்க மழை வந்தாலும் உள்ள போகல, உள்ள போய் படுக்கல நாங்க, ஏன்னா துரத்துறாங்க. உள்ள போய் படுத்தா துரத்துறாங்க எங்களை. உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்தாலே எங்களை துரத்துறாங்க. நீங்க உள்ள உட்கார கூடாதுன்ட்டு எங்களை துரத்துறாங்க. நீங்க உட்கார கூடாது உள்ள, எல்லாம் வெளியில போங்கன்ட்டு. எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பீங்க? கணக்கு வழக்கெல்லாம் கிடையாதுப்பா. இந்த வேலைக்கு நீ இப்படி தான் இவ்வளோ நேரம் செய்யணும்னு நாங்கள் செய்வோம். ஐயோ எங்களால் முடியாதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏம்மா அங்கே வந்து கேங்க்கு போனோம் அப்படின்னு நாங்கள் போய் செய்வோம். கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. இந்த சம்பளத்துக்கு நாங்கள் இவ்வளோ தான் வேலை செய்யணும்னு கணக்கே பார்க்க மாட்டோம். அது நைட்டு 6 மணிக்கு அமிச்சா கூட சார் தான் நாங்கள் போயிடுவோம் வீட்டுக்கு, வேலையை முடிச்சுட்டு. அவ்வளோலாம் வேலை செய்வோம், இஷ்டப்பட்டு தான் செய்வோம் இந்த வேலையை. இப்போ இந்த வேலை எங்களுக்கு இல்லைன்னா எப்படி? பிள்ளைங்க மதிக்கம்மா புருஷன் பாப்பாண்ணா எங்களை இல்லை நடுத்தூரில் உட்காந்து இதெல்லாம் தேவையா சொல்லு? இதில் இருக்கிறதே ஃபுல்லாக ஸ்லம் போர்ட்ஸ் தான், ஃபுல்லாக சாமானிய மக்கள் தான், அன்றாட உழைக்கிறவங்க இல்லை. நாங்களும் வேலைக்கு வந்தால் தான் சம்பளம், வேலைக்கு வரலன்னா ஆப்சென்ட், புரியுதுங்களா? நாங்கள் பசங்களையும் பார்க்க முடியல. காலையில் 6 மணிக்கு வந்து வரோம், குழந்தைங்களை பார்க்க முடியல. ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், ஸ்கூலுக்கு போகிறாங்க, நைட்டு 11 மணி வருது. டைமிங் நேரம் காலமே தெரியல. சுழற்சி முறையில் வேலைக்கு நடந்துருக்கு அந்த கான்ட்ராக்ட், புரியுதுங்களா? அவுட் சோர்சிங் எங்களுக்கு தேவையில்லைன்ற நாங்கள் எங்கே வேலை செஞ்சு கட்டமைப்பு எங்கே போட்டிருக்கோமோ அங்கே தான் 16 வருஷம் கட்டமைப்பு, உழைப்பு, ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி வேலை செஞ்சுட்டு இருக்கோம், புரியுதுங்களா? எங்க நடு ரோட்ல தானே உட்காந்து இருக்கிறோம். இப்போ இந்த 20 வருஷம் கிட்ட வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த 20 வருஷத்துல? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். பீ எடுத்துருக்குறோம், புண்ணாக்கு எடுத்துருக்குறோம், எல்லாம் புழுவுல இருந்து எல்லாமே தான் எடுத்துருக்குறோம். பொம்பளைங்க உள்ள வச்சுக்கிறது கூட தான் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் என்னத்தான் செய்யறது? இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கு தானே இந்த கையிலேயே சோர்த்த துண்டுறோம். அப்புறம் வேற என்னத்த பேசுறது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கினே ஏதோ நல்லது பண்ணா சரி. ஆட்டோ ஓட்டுறவங்க தான். நாங்கள் ஒன்றும் எவ்வளோ சம்பாதிக்கல, அவரும் ஆட்டோ ஓட்டுறாரு, பசங்க காலேஜுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு நல்ல முடிவு வரன்ட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஐயா தான் எங்களை பார்த்து, எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இதுக்கு மேலே எங்களால் பிச்சை தான் எடுக்கணும் ரோட்டில் உக்காந்து. சத்தியமாக எங்களை எப்படி இதுக்கு மேலே நாங்கள் போராடுறது? 11 நாள் முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே இன்னும் எப்படி போராடுறதுன்னு எங்களுக்கு எந்த வழி தெரியல. ஐயா தான் மனசு வச்சு இறங்கி வந்து எங்களுக்காக ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். முந்தானியில் தீயை வச்சு நானாச்சும் நீங்களாச்சும் நல்லா பர்மனெண்ட் ஆகி நல்லா இருக்க முடியாது. அதுக்கு ஒரு முடிவு வரேன்னு எல்லாம் கத்துறாங்க வானாடி
பொண்ணு, அதுக்கு 2 பொண்ணு. ஒண்ணு இறந்துட்டா, ஒண்ணே வச்சுக்கிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அந்த வார்த்தை சொல்றதுக்கு. மனசுல இருந்து வார்த்தை. அப்படிதான் தோணுச்சு எனக்கு அந்த வார்த்தை. நான் சொன்னேன் சரி நான் ஒருத்தி உங்களுக்கு விடுவு காலம் போயிருக்கோம்ல அப்படின்னு தான் எனக்கு மனசுல தோணுச்சு. அதான் சொன்னேன்.